எவன்டாது நீ எழுப்புனது? இவன் என்ன காலையில கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கான்? சரி, என்னாச்சு உனக்கு? என்னோட மூஞ்சில ஏதாவது வித்தியாசமா இருக்கா? என்னது? அது வந்து இல்ல 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 டென்ஷன் ஆகாதடா விக்கு. இது கனவா இல்லனா நனவுதானா? என்னோட மண்டையில முடி வளர்ந்துருச்சு. நீ எவ்வளவு சீக்கிரமா வளர்ந்துட்ட, நல்லா ஸ்ட்ராங்கா திக்கா இருக்கியே. இதுக்கப்புறம் நானும் ஷீப்பு வச்சு போட்டான். இதுக்கப்புறம் நான் எங்க போனாலும் ஷீப்பு என் கையோடவே இருக்கும். இப்படியே எல்லா முடியும் வளர்ந்துடுதுன்னா அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் என் முன்னாடியே சுத்துவாங்க. ஏற்கனவே நான் ஹேண்ட்ஸம் தான், இன்னும் முடி வளர்ந்தா எப்படி இருக்கும்? ஆனா ஆமால, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வேட்டையாடிக்கிட்டு இருக்கும்போது, அப்படியே வெளியே வாங்கடா, வந்து உங்களோட முகத்தை காட்டுங்கடா, எங்க இருந்தாலும் ஒழுங்கா திரும்ப வந்துருங்கடா. இது எப்படி இருக்குன்னா, எப்படி கரடி மாதிரி? நான் கரடி தாண்டா, மனுஷன் ஒண்ணு இல்லையே. உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கன்னு பாரு. காப்பாத்துங்க, என்னைய விட்டுடுங்க, என்ன யாராச்சும் காப்பாத்துங்க, என் பின்னாடி வராதீங்க, போயிடுங்க. ஒரு நிமிஷம் இரு ஃபேபியன். அன்னைக்கு ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? வாசனையே கம்மகம்மன்னு இருக்கு. இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு முடியலடா, உன் கதை தாண்டா முடிய போகுது. இப்போ நீ நான் நூடுல்ஸ் ஆக்குற பாடுறா. பாய் நூடுல்ஸ் மட்டும் ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு. என் வாழ்க்கையில இன்னும் என்ன நல்லா நடந்திருக்குன்னு தெரியுமா? ஹலோ, நான் தான் விக்கு பேசுறேன். போன மாசம் போட்டவை நீ எப்பதான் முடிக்க போற? ஆக்சுவலா பாஸ், நான் அதை முடிச்சிட்டேன். நீங்க 3 மரத்தை வெட்டி சாய்க்க சொன்னீங்க, நானும் 3 மரத்தை வெட்டிட்டேனே. நான் 3 மரத்தை வெட்ட சொன்னேன், உன்னை 300 மரத்தை வெட்ட சொன்னேன். உனக்கு 3க்கும் 300க்கும் கூட வித்தியாசம் தெரியாதா? மக்கு. ஓ அப்படியா? சரி சரி முதலாளி, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலையை ஆரம்பிச்சிடுறேன். அரைச்சிட்டு இருக்கப்போ வேலையை போய் பாரு. இல்லைன்னா ஒன்னு இந்த வேலையில இருந்து தூக்கிட்டு வேற ஆள இந்த வேலையில போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அவ ஃபோன் பண்ணாம பேசினாலே இங்க வரைக்கும் எனக்கு கேட்கும். இல்ல வேணாம், என்னோட முடி இதுவும் கொட்டி போச்சுன்னா என்ன பண்றது? இதை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். புரிஞ்சு போச்சுடா. நான் இப்ப வேற ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு போய் வேலையை பார்க்கறேன். இதுக்கப்புறம் விக்கு இன்னும் அழகாக போறாங்க. அது இருக்கட்டும், இப்போ நம்ம எந்த தொப்பியை போட்டுக்கலாம்? இது வேண்டாம், இது வேலைக்காகாது, இதுவும் தேராது. வாவ், கடைசியா எனக்கு பொருத்தமானதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா. எவனாது என் தலைமையில பக்கிட்ட கவுத்துறது? இல்ல இல்ல, இது வேலைக்காகாது. உனக்கு ஒண்ணும் ஆயிடலையே, உன்னை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியலையே. சரி பார்க்கலாம். கிறிஸ்மஸ் தொப்பி இது நல்லா இருக்கே. இத போட்டா என் முடிக்க ஒண்ணும் ஆகாது. இப்போ இதுவும் வேலைக்கு ஆகலையா? என்ன போட்டுறதுன்னு எனக்கு தெரியலையே. இப்போ எனக்கு ஏதாச்சும் வேணுமே. என்னோட முடிய பாதுகாக்க இங்க ஏதாச்சும் இருக்குதா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி ஒரு மூளை உலகத்துல எவனுக்குமே இருக்காதுடா. அடே விக்கு, நீ அழகா மட்டும் இல்லடா, அறிவாளியும் கூட. இந்த மாதிரி முடிய எவன் பாதுகாத்திருப்பான்? எவ்வளவு அழகான மரம். என்னடா இது திடீர்னு வெயில கண்ணை கூசுது. சரிடா, இங்கிட்டு வேணா பார்க்கவே முடியல, நம்ம வேற எங்கேயாச்சும் போவோம். மரம் நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தா வேலைக்கு ஆகல. ஓ, இது கூட நல்லா இருக்கே. இந்த இடத்துல வேலையை பார்த்தோம்னா வேலைக்கு ஆகாது. இல்ல 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 இல்ல, என்னோட முடிக்கு செட் ஆகாது. நாம இங்க இருந்து கிளம்ப வேண்டியதுதான். லாகர்விக்கு திரும்பவும் மரத்தை வெட்ட போறோம். அவனை என்ன பண்றன்னு பாரு. நில்லுடா, நீ எங்க போற? இங்க பாரு, அவன் இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி உனக்கு தோணல? எனக்கு அவனை பார்த்தா ஹெல்மெட் மாட்டிய மாதிரி தான் இருக்கு. என்ன வித்தியாசம்? அவன் தலைய பாத்தியா? அவனோட தொப்பிய பாரு. ஆமா, என்னது இது? கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு பிளானுக்காக தான் அதை வச்சிருக்கான்.
எனக்கு தெரிஞ்சு அது மரத்தை வெட்டுறதுக்கான கருவியா இருக்குன்னு தோணுது. இந்த இடம் பக்காவா இருக்குடா, நல்லா சில்லுன்னு இருக்கு. என்னோட முடியும் நல்லா பாதுகாப்பா இருக்கும் போது மரமும் நல்லா பல்கா பெருசா இருக்கு. இதுக்கு மேல என்னடா வேணுவுக்கு? இல்ல என்னோட தொப்பி, அச்சோ என்னோட முடி. நீ எங்க போராடி இல்லாம என்னால இருக்க முடியாது. ப்ளீஸ் நீ பறந்து போகாத, சொன்னா கேளு. தயவு செஞ்சு என்கிட்ட திரும்ப வந்துரு. டேய் அண்ணா, நீ சொன்னது சரிதான். அது மரத்தை தானாவே வெட்டிக்கு போலன்னு நினைக்கிறேன். புடிச்சிட்டா. ஓ இல்ல, கண்டிப்பா நான் மரத்தை வெட்ட விட மாட்டேன். நான் இப்ப போறேன். டப்ளு பிளான் பண்ணி பண்ணணும்டா. இவங்க 2 பேரும் வந்துட்டாங்களே, இப்போ என்ன தூக்கறதுக்கு தான் பிளான் போடுவாங்க. குழந்தைகிட்ட இருந்து சாக்லேட்டை புடுக்கிற கதை தான் இப்போ. லாகர்வேக், நாங்க தான்டா அடிச்சோம். வயசான காலத்துல சும்மா இருக்க மாட்டியா? எதுக்காக மரத்தை வெட்டுற? சட்டைக்கு வரியோட என்கிட்ட. சரிடா பார்க்கலாம் வாடா. அச்சோ என்னோட முடி போச்சே. என்னோட முடியை வச்சுக்கிட்டு நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. வேற ஒரு இடத்துக்கு போய் மரத்தை வெட்டிக்க வேண்டியதுதான். அப்புறம் அவன் பார்க்காதப்போ, ஹேய் அவன் எங்க போடான்? வாடா தம்பி, நம்ம போலாம். அடுத்த மரத்தை அவன் தொடறதுக்கு முன்னாடி நம்ம போயாகணும். வாடா. ஓகேடா அண்ணா. நல்ல வரடா தப்பிச்சோண்டா. இந்த முடிய பாதுகாக்கிறது எப்படி கஷ்டமா இருக்கு. அந்த குண்டு சட்டிங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்டா, இல்லைன்னா என்னோட அழகான முடி போயிடும். கிட்ட வந்துட்டேன். ஜஸ்ட் மிஸ்ரா சாமி, ஏன் இவன் வானத்துல இருந்து குதிக்கிறாங்க? நல்ல வேலை தப்பிச்ச. இதுக்கு எதுவுமே ஆகல. இப்போ உன்னோட விஷயத்துக்கு வரேன். ஒழுங்கா வீட்டுக்கு போயிடுறா. என்கிட்ட நீங்க 2 பேரும் எப்பவுமே வச்சுக்க கூடாதுடா. ஒழுங்கா உன்னோட வீட்டுக்கு போயிடு, நான் என்னோட வேலையை பாத்துக்கிறேன். நீ ஒரு அனிமலா இருந்துகிட்டு மேனேஜ் கூட தெரியல. என் தொப்பி எங்க? அடே என்கிட்ட கொடுத்துறாத. டேய் அண்ணா, நான் அதை எடுத்துட்டு. என்னடா நடக்குது இங்க? ஹேய் லாகர்வேக், அச்சச்சோ, இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கடா, ஆனா என் முடிய மட்டும் தொடாதீங்கடா. என்ன விட்டுருக்கடா. ஆளு வளர்ந்தாலும் உங்களுக்கு அறிவு வளரலையடா. புடிச்சுக்கிச்சு. அடடா, என் முடிக்க ஏதாவது ஆயிடுச்சா? உனக்கு ஒண்ணும் ஆகலையே. பரவாயில்ல, நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. உனக்கு எதுவும் தப்பா நடந்துடுறதுக்கு நான் கண்டிப்பா விடவே மாட்டேன். இந்த உலகத்திலே இருக்கிற அழகான முடி நீதான். டேய் அண்ணா, அங்க பாத்தியா? லாகர்வேக்கு கியூட்டா ஒரு முடி வளர்ந்துருக்கு. அடடா பாரு, எவ்வளவு பெரிய முடியா வளர்ந்துருக்கு. இங்க என்ன வேலை? அவன் முடிய பாரு. ஏதோ பண்டில ஒரு புல்லு வளர்ந்த மாதிரி இருக்குடா. வாய மூடுடா. என்னோட முடிய பார்த்து கிண்டல் பண்றீங்கடா. என்னோட முடிய பத்தி நீங்க பேசுறீங்க. இப்ப என்ன பண்ணிட்டானோ அவன் கண்ணெடுத்து சுடுறான். யாருக்கு தெரியும் அவன் என்னமோ பண்றான். புல்லட்டு காலி. இதுவும் போச்சா? எங்க இப்ப சுடு பாப்போம். ஆமாண்டா, இப்ப நாங்க விளையாடுற நேரம். ப்ளீஸ் என்னைய தனியா விடுங்க. அச்சோ, அதுக்கு வாய்ப்பே இல்ல. உன்னோட தலைமுடிய நான் பார்த்தே ஆகணும். அத ஒண்ணும் பண்ணிடாதீங்கடா. எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு முடி. ப்ளீஸ். அப்படியா? அப்படியா? யாரும் என் முடிய தொடக்கூடாதுடா. ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்கடா. அவனுக்கு கோபம் வந்துருச்சு. ஓடுடா. போடாதீங்கடா. நில்லுங்கடா. உங்களுக்கு இருக்குடா. நின்றா. நில்லுங்கடா. இப்போ உங்களை நான் பிடிச்சிட்டேன்டா. உங்க கதை இதோட முடிச்சுதுடா. என்னைய காப்பாத்துக்கடா. காப்பாத்துக்க. ரொம்ப கஷ்டம் தான். இதுக்கு மேல உன்னை காப்பாத்த முடியாது. டேய் அண்ணா, என்னடா பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் இருடா தம்பி. என்னைய காப்பாத்துங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன். சத்தியமா பண்ணுவேன்டா. நான் சாக விரும்பலடா. ஏய் பேக், உன் கையை கொடு.
வாவ், எனக்கு ஒண்ணும் ஆகல. அங்கேயே இருக்கடா, நான் திரும்பவும் மேல வந்து உங்க 2 பேரையும் கவனிச்சுக்கிறேன். அச்சோ, என் முடி போச்சு. டேய் அண்ணா நம்ம கிளம்பலாம். முடி வேற போயிடுச்சு. அவன் கடுப்புல கத்துவான்டா. சரிடா தம்பி, எனக்கும் பசிக்குது. நாம போய் நிறைய ஹனி குடிக்கலாம் வா. நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட. என்னோட முடி போச்சே. அடே உங்க 2 பேரையும் நான் அப்புறமா பாத்துக்கிறேன்டா.